ஃபிளாஷ்பேக். குவிண்டன் டிகாக் இன்னொரு பவுலிங் வந்து அவர் ரெகுலரா அவுட் இருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சீம். கரெக்டா அந்த ஒரு அவுட் சைட் சேனல்ல அந்த ஒரு 4th ஸ்டெம் 5th ஸ்டெம் லைன்ல வந்து குட் லெங்தோ இல்ல ஃபுல் லெங்தோ போட்டீங்கன்னா அவர் கட் ஷாட் வந்து ஃபேமஸான ஷாட் கிடையாது. நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆடுவார், இப்படி பேட் வச்சு விட்டுருவாரு, அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரா கட் ஆடுற ஆள் கிடையாது. அந்த ஒரு மோட் ஆஃப் டிஸ்மிசல், அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இந்த பவர் பிளே நான் கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன். அங்கதான் வந்து முகேஷ் ஸ்டார்க் அகைன்ஸ்ட் குவிண்டன் டிகாக் இஸ் கோயிங் டு பி a good option. இதுக்கப்புறம் இருக்கிற அந்த முக்கியமான பிளேயர், த மேட்ச் ஆஃப் த வே டாக்கிங் அபவுட், மேட்ச் ஷாட்டுக்கு பதிலா எடுத்துட்டு வர அகேல் ஹுசைன். தயவு செஞ்சு நம்பி கொடுங்க அகேல் ஹுசைனுக்கு. இஸ் வெரி வெரி கேப்பபிள் ஆஃப் பவுலிங் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அகேல் ஹுசைன் கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஆடணும். இந்த மேட்ச் மட்டும் இல்ல, எல்லா மேட்சும் அகேல் ஹுசைன் ஆடணும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ் இவங்க வந்து ப்ரோமோட் பண்ணி ஆட வச்சாங்க அப்படின்னாலுமே சூரியகுமார் யாதவ் அகைன்ஸ்டாமே பாசிட்டிவ் மேட்ச் இருக்கு அகேல் ஹுசைனுக்கு. ஸ்கை பாத்தீங்கன்னா ஒரு 52 பால்ஸ்ல 59 ரன்ஸ் அடிச்சு ஒரு முறை அவுட் இருக்காரு. ரெண்டு பேருமே வந்து 110 100 அந்த மாதிரி செக்ரெட் இருக்கு. சோ வந்து கிவ் இட் டு அகேல் ஹுசைன் இந்த பவர் பிளே. இவ்வளவுதான் அண்டர்லைனிங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அப்படியே பவர் பிளே முடிஞ்ச கையோட மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நூர் அகமது அகைன்ஸ்ட் திலக் வர்மா அண்ட் ஷர்ஃபான் ரதர்ஃபோர்ட் ஹஸ் பீன் சோ அமேசிங். ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. ரதர்ஃபோர்ட் வந்து 3 முறை அவுட் ஆயிருக்காரு அகைன்ஸ்ட் நூர் அகமது. அவரு கூட சேர்ந்துட்டு ஹர்திக் பாண்டியா அகைன்ஸ்டா அகேல் ஹுசைன் திரும்ப போட்டே ஆகணும். நான் 2 ஓவர் பவர் பிளேல அகேல் ஹுசைன் போட்டுட்டு நான் மிச்சம் வைப்பேன். ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, இந்த 2 பேர்ல யார் மிடில் ஓவர்ஸ்ல ஆடணும், நமந்தீரா இருந்தா நமந்தீர், இந்த 3 பேருக்கு அகைன்ஸ்டாவே அகேல் ஹுசைனை வந்து நான் கண்ணை மூட்டி யூஸ் பண்ணுவேன். அகேல் ஹுசைனை ஒரு கீ மேட்ச் அப்பா நான் பாக்குறேன் இந்த மேட்ச்ல. இஸ் கோயிங் டு பி ஒன் கீ மேட்ச் அப். But anyway, middle overs Ashwani Kumar might be interesting, especially against players like Dival Bruvis and Shivam Dube வந்தாங்கன்னா அந்த இடத்துல. வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுற டீம் வைப்பாங்கன்னு தோணுங்க. தெரிஞ்சு டிஃபெண்ட் பண்றவங்க இந்த டீம்ஸ்ல யாரா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க வந்து அகேல் ஹுசைன் ஆட வச்சு ஆகணும். இவங்க அகேல் ஹுசைன் ஆட வைக்கலனா அங்கேயே தோத்துட்டாங்க. நான் வந்து கான்ஃபிடன்ட் எழுதி கொடுத்துட்டு போயிருவேன். ஓகேவா? அகேல் ஹுசைன் ஆட வைக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அகேல் ஹுசைன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கேக்கு ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு. End of flashback. நீங்க 104 ரன் அடிச்சிருக்கீங்கல்ல, அதுல ஒரு பிசாரான ஒரு ஃபேக்ட் என்னன்னா 2 பேர் தான் வந்து டபுள் டிஜிட் ஸ்கோர். அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ். இது எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோர். ஹரிஸ், இதுல வந்து 3 டக்கு வேற, அதுல 2 ஃபர்ஸ்ட் பால் டக்கு. இதை பத்தி நீ என்னத்த சொல்ல போற வீடியோலன்னு நினைச்சாலே எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. பேசுவோம், அதை பத்தி பேசுறது நிறைய இருக்கு. ஆனா நாங்க ஆக்சுவலி பேசி முடிச்சு நிறைய வந்துட்டோம். அதனால கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும், கோச்சுக்காதீங்க. மத்தபடி கவர் பண்ண நினைச்சது எல்லாமே வந்து நாங்க கவர் பண்ணிடுவோம். கேள்வி இருக்கும், இன்கேஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியலன்னா எங்கடா பேசுனீங்க அப்படின்னா சையதோட சேனல், சையத் ப்ரோட சேனல்ல நாங்க வந்து 4.5 மணி நேரம் லைவ் மூச்சு திணற அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்டே கிடையாது. அடி வாங்கினேன். இல்லடா, நம்மளதான் சேர்ந்து எல்லாருமே சொல்றேன். லைவ் நிறைய பேர் அங்க போயிட்டு வந்தாங்க. நம்ம நான் நீ சையத் 3 பேர் ரெஸ்ட் எடுக்கல. எல்லாம் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் சாவகாசமா வந்திருக்கோம். ஓகே, நம்ம வந்து நம்ம பிசினஸ் குள்ள போலாம். ஹாய் கைஸ், யூ ஆர் சீக்ரெட் கோட் எமன் ஹரிசன் பரத். வெல்கம் டு மேட்ச் வீக்லி பீடியான்னு சொல்லுப்பா. என்னடா ஆச்சு அந்த வீக்லி பீடியா எபிசோட் போடவே மாட்டோமா? ஆமாண்டா, என்ன அது வேற மறந்துட்டோம். சரி, இல்ல கைஸ், ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வீக்லி பீடியா மிஸ் அவுட் ஆகல. எப்படியா சாட்டர்டே போட பாத்துறோம். ஓகேங்களா? ஓகே, கோச் பாருங்க. வெல்கம் டு தி மேட்ச் ரிவ்யூ ஆஃப் சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ தட் ஹஸ் ஹேப்பன் டுடே. ஒரு பயங்கரமான மேட்ச்னு சொல்றதை விட ஒரு ஒன் சைடட் மேட்ச் ஃப்ரம் தி ஸ்டார்ட்னே சொல்லலாம். நிறைய இடத்துல மொமெண்டம் லூஸ் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம். பட் அது பாக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி போன வீடியோல நம்ம டக்அவுட் பத்தி பேசியிருந்தோம், நம்ம ஸ்பான்சர். அதை பத்தி சொல்ல போறேன். ஏதோ விளையாடி இருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்லு. ஆமா, ஆக்சுவலி இதுல வந்து ஃபேன் வார்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயம் வந்து வச்சிருப்பாங்க. சோ அதுல வந்து மேட்சுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ப்ரீமேடா நீ வந்து செலக்ட் பண்ணணும் டீம் சிஎஸ்கேவா மும்பையா அப்படின்ட்டு. சோ நான் சிஎஸ்கே எடுத்தேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 5 பிளேயருக்கு அகைன்ஸ்டா, இப்போ ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், திலக் வர்மா, ஸ்கை அப்படின்னு ஒரு 5 பேர் அவங்க கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா ரியல் டைம்ல யார் வந்து அதிக பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சிஎஸ்கே இருந்து நீ பிளேயர்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருந்தேன். 4-1 கரெக்டா வின். ஓகேவா? 4 வின்னு, 1-1 தோத்துருக்கேன். அந்த ஆப்போசிட்ல இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், அது வந்து மேட்ச் ஆடல, அதனால ஈஸியா வின் பண்ணிட்டேன். சூரியகுமார், திலக், நமந்தீர் இதான் வந்து உங்க பிளேயர்ஸ் கொடுத்தாங்க. நான் அந்த 1 லாஸ்ட் வந்து யாரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் எடுத்த பிளேயர்ஸ்ல. இல்ல, ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்தேன். அந்த டுவல் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. திலக் வர்மா விட ருத்ராஜ் கெய்க்வாட் அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாருன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது மட்டும் வேலைக்கால. இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பி நான் என்ன ப்ரெடிக்ஷனும் போடுறதாவே இல்ல. அதனால வந்து அது அடிக்கல. ஆனா இந்த வாட்டி செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் சிஎஸ்கே இந்த மேட்ச்ல. ஆமா, அது ஒரு பேசலாம். அடுத்து ப்ரெடிக்ஷன்ஸுமே பாத்துருப்பீங்க. லைக் வந்து நீங்க ஆக்சுவலி லைவ்ல பாத்துருந்தீங்கனாலுமே எக்காச்சக்க ப்ரெடிக்ஷன்ஸ்ங்க. மேட்ச் நடக்கும் போதே வந்து அவ்வளவு ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்தோம், நடந்துகிட்டே இருந்துச்சு அடுத்து. அது மட்டும் இல்லாம மேட்சுக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அகேல் ஹுசைன் ஆட வைக்கணும், சூப்பரா போடுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நூர் அகமது அண்ட் அகேல் ஹுசைன் அகைன்ஸ்ட் ஷர்ஃபான் ரதர்ஃபோர்ட் மாதிரி சொல்லி எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அதையும் தாண்டி இதுலயும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். இதுல ஆக்சுவலி நான் மேட்ச் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண பெருசா நடக்கல. அகேல் ஹுசைன் லீடிங் விக்கெட் டேக்கர்னு போட்டு தான் நடந்தது. சஞ்சு சாம்சன் will be the second leading run scorer சொல்லிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ருத்ராஜ், ஏன் நம்ம தெரியலடா, தப்பு பண்ணிட்டேன். நான் அங்கதான் மிஸ்டேக் பண்ணேன். பட் அபார்ட் ஃப்ரம் த ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் சர்ஃப்ராஸ் கான் போட்டிருந்தேன், அதுவுமே நடக்கல. பட் ஓகே, ஓவரால் இட் ஜஸ்ட் வென்ட் ஃபார் தி பிளான். பட் அகைன் ஒரு ஃப்ரெண்ட்லியா விளையாடுற ஒரு ஆப்புங்க, ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள விளையாடிக்கிட்டு சும்மா ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு பண்றதுக்கு இட்ஸ் கிரேட் ஆப்.
அவ்வளவுதான். நீங்க அதை யூஸ் பண்றதுனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தாராளமா செக் அவுட் பண்ணிக்கலாம். சோ ஓகே, அதெல்லாம் தாண்டி வெல்கம் டு தி ஆக்சுவல் மேட்ச் ரிவ்யூ ஆஃப் சிஎஸ்கே எம்ஐ. என்ன ஆக்சுவலி ஆச்சு அப்படின்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்ப்போமே. சிஎஸ்கே பேட்டிங் ஆடுறாங்க. வாட் யூ திங்க்? எனக்கு ஆக்சுவலி அந்த டாஸ் அப்பே வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் ஐ காட் ஐடியா. ஓகேவா, நீ வந்து ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லியிருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் ஜெயிச்சுன்னு சொல்லியிருந்தேன். நான் சேசிங் டீம் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா டாஸ்ல வந்து நான் தெரிய ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இஃப் மும்பை வந்து அன்சேஞ்ச் லெவனோட போனாங்க, ட்ரெண்ட் போல்ட் எடுத்துட்டு வரல அப்படின்னா அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் குறையும். அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா 2 ஓவர் பவர் பிளே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வின்னிங் பர்சன்ட் கண்டிப்பா கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆன கான்ட்ரரி, நான் சிஎஸ்கேல சஜஸ்ட் பண்ண அதே சேஞ்ச் அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. தே பிளேட் கார்த்திக் சர்மா இன் பிளேஸ் ஆஃப் ஆயுஷ் மாத்ரே. தே பிளேட் சர்ஃப்ராஸ் அட் நம்பர் 3. தே பிளேட் அகேல் ஹுசைன் ஹெட் ஆஃப் மேட்ச் ஷாட். எல்லாமே நம்ம பிளான் பண்ண அப்படியே தான் போச்சு. எனக்கு அங்கேயே வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. கொண்டு வந்த சேஞ்ச் ஒர்க் அவுட் ஆச்சாலேன்றத நம்ம வீடியோ போக போக பார்ப்போம். பட் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நான் இஃப் யூ கைஸ் டோன்ட் பிலீவ் மீ, அந்த லைவ்லயே சொல்லியிருப்பேன். ஒரு 3வது ஓவர் 4வது ஓவர்லயே வந்து நீங்க தோத்துட்டீங்கடா, நீங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஜஸ்பிரீத் பும்ரா செகண்ட் ஓவர் போடும்போதே நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து சொல்ல வந்தேங்க. ஃபர்ஸ்ட் நான் நல்லா பும்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ணாப்ல. தேர்ட் ஓவர் ஒரு சேஞ்ச் ஆஃப் பவுலர் கசன் ஃபர். நான் அப்ப யோசிச்சேன் ரொம்ப ஏர்லியா வந்து கொட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வொர்க்ட். விக்கெட் நமக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குறாரு. ஒரே நிமிஷம் பிஃபோர் யூ கேரி ஃபார்வர்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நாங்க வந்து கசன் ஃபர் பதிலா போல்ட் எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லிருந்தோம். ஆனா கசன் ஃபர் இம்பாக்ட் கொடுத்தாரு கைஸ். நான் கசன் ஃபருக்கு அகைன்ஸ்டா சொல்லவே இல்லை. இட் டிட் a great job today. பட் எனக்கு என்னன்னா போல்ட்டுக்கு அகைன்ஸ்ட் ஒரு நல்ல பாசிட்டிவ் மேட்ச் இருந்துச்சு போல்ட்டுக்கு அகைன்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டர்ஸ். அதனால போல்ட் வேணும்னு சொல்லியிருந்தோம். பட் ஓகே, கேரி ஆன் ஃப்ரம் வேர் யூ. நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு பொறுத்த ஆனஸ்டா என்ன சொல்லுவேன்னா, பவுலர்ஸ் போட்டருக்குமே they did a good job தான் சொல்லுவேன். அதுல எங்க மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா 4th ஓவர் சேஞ்ச் ஆஃப் பவுலர். நீங்க 3rd ஓவர் கொடுத்துட்டீங்க. 4th ஓவர் நீங்க வந்து பும்ரா வந்து 5th ஓவர் தான் போட வைக்க போறீங்க அப்படின்னு உங்களுக்கு பேக் ஆஃப் த மைண்ட் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அது 4th ஓவரே கொடுத்துருக்கலாமே. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவரே போட்டு தர்மடி அடிச்சாங்க. செகண்ட் ஓவர் எதுக்கு ஹர்திக் பாண்டியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எனக்கு வந்துச்சு. லைக் முன்னாடியே அவரே டீசெண்டா ஸ்டாப் பண்ணிருக்காரு. எதுக்கு வந்து 4th ஓவர் திரும்ப ஹர்திக் பாண்டியா போட்டாரு அப்படின்றது எனக்கு அப்ப பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. லிட்டரலா வந்து பரத் சொன்னா பும்ரா வந்து சேவ் பண்றாங்கடா மிடில் ஓவர்ஸ்னு சொல்லிட்டு. ஆனா பும்ரா வந்து நெக்ஸ்ட் ஓவர் தான் போட விட்டாங்க. சரி ஓகே ஃபைன், அவர் போட்டுட்டாரு, அடி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 5th ஓவர் போடுற பவுலரா வந்து நீங்க பும்ரா எடுத்துட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து நீங்க கிறிஸ் பக்கெட் வந்து யூஸ் பண்றதுக்கு தவறு நீங்க தான் நான் கேட்கணும். லைக் போன மேட்ச் வந்து லிட்டரலா அந்த பையன் வந்து ஒரு ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறப்பல சூப்பரா பவர் பிளேல போட்டு நம்மளுக்கு வந்து அந்த மொமெண்டம் பிடிச்சு கொடுத்தாரு. அந்த ரன்ஸ் கொஞ்சம் லீக் ஆனாலுமே இந்த கரெக்டா அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இந்த மேட்சும் வந்துச்சு. வை கிறிஸ் பக்கெட் வாஸ் மிஸ்ஸிங் அட் த டைம். நீங்க வந்து அந்த ஆர்த்தடாக்ஸா நான் வந்து எப்பவுமே என்ன உலகமே அழிஞ்சு போனாலும் நான் சாண்ட்லருக்கு தான் வந்து அந்த 6வது ஓவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முக்கால அழுவுறீங்களா? சரி ஓகே, நீங்க சாண்டர் தான் கொடுப்பீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ் பக்கெட்டை ஹர்திக் பாண்டியா பதிலா நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். அது வந்து எங்களுக்கு ஒரு சஜஷன். எனக்கு ஆக்சுவலி பிஃபோர் அகைன் யூ கோ ஃபார்வர்ட், எனக்கு என்னன்னா ஒரு யூஸ்வலா நம்ம நிறைய பேசிருப்போம் சேனல்ல, விக்கெட் எடுத்த அப்புறம் அடுத்து போடக்கூடிய ஃபாலோ அப் ஓவர்ன்றது ரொம்ப முக்கியம். 3வது ஓவர் லாஸ்ட் பால் கஜன் ஃபார் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்த ஓவர்ல அப்படியே மொமெண்டம் டிராப் பண்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா ஓவர். நீ என்னதான் அது ஃபைன்னு சொல்லிட்டு கடந்து போனாலும் என்னால அது கடந்து போக முடியல. ஏன்னா 19 ரன் கொடுக்குறாரு அந்த ஓவர்ல. தட்ஸ் a complete turning point. லைவ்லயே நான் சொல்லிட்டேங்க எதுக்கு இந்த ஓவர் ஹர்திக் பாண்டியா வரா, பும்ராக்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆமா, அண்ட் கடைசி ஓவர் சாண்ட்னர் நம்ம சொல்லிருந்தோம் தைரியமா வந்து பவர் பிளேல கொடுக்கலாங்க. லைக் இதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குறப்ப சால்ட் அடிச்சாரு ஓகே. ஆனா இந்த மேட்ச்ல வந்து கொடுத்தா விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லி விக்கெட் எடுத்தாரு. பட் அகைன் கேள்வி என்னன்னா சாண்ட்னர் விக்கெட் எடுத்தது பத்தி இல்ல, கிறிஸ் பக்கெட்டை நீங்க ஏன் யூஸ் பண்ணல ப்ராப்பரான்றது தான். நீங்க வந்து 6 bowling ஆப்ஷனா நீங்க கிறிஸ் பக்கெட் எடுத்துட்டு போறப்போ வெறும் டெத் ஓவர்ஸ்க்கு மட்டும் நீங்க கிறிஸ் பக்கெட் எடுத்துட்டு போனது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். கரெக்டா? சரி ஓகே, அதான் நீ பேச ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு. லைக் வந்து நீங்க அந்த 5 bowler மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்ணி நீங்க போட போறது இல்ல. யாரா அடி வாங்க போறாங்க உங்களுக்கு தெரியும். பிகாஸ் தட் இஸ் வேன் கடை. யாரா ஒருத்தர் தருமடி வாங்க நீங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஒரு பிளான் ஒன்னு இருக்கும்ல. நீங்க வந்து டீம் எடுத்துட்டு வரீங்க, இந்த பவுலர்ஸ் வச்சு நான் இந்த ஓவர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேர் வாஸ் கிறிஸ் பக்கெட் இன் தட் பிளான் ஆக்சுவலி? உங்க பிளான் கொலாப்ஸ் ஆற அளவுக்கு சிஎஸ்கே ஒன்னும் அந்த அளவுக்கு பிரஷர் போட்டு உங்களை அடிக்கலையே. லைக் வந்து விக்கெட்ஸும் போயிட்டு இருந்துச்சு. கசன் ஃபரா இருக்கட்டும் சாண்டரா இருக்கட்டும் ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாங்க. நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. திரும்ப கசன் ஃபர் 3வது விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த பிளான் படி எதுக்கு நீங்க கிறிஸ் பக்கெட்டுக்கு நடுவில் வந்து அப்பவே முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணாம யாரா ஒருத்தர் ஐபிஎல் 2வது மேட்ச் ஆடுற ஒரு பையன் இப்பதான் யங்ஸ்டர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு அதுவும் ரீப்ளேஸ்மெண்டா வந்த ஒரு பிளேயரை நல்லா பவர் பிளேல போட்ட ஒரு பிளேயரை பவர் பிளேல போட விடாம 16th ஓவர்ல அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? கடைசி ஒரு 20வது ஓவர் கொடுப்பீங்களா? 2வது ஓவர் மேட்ச் பண்றதுக்கு லைக் வந்து நீங்க கேட்கலாம். அவ்வளவுதாங்க கிறிஸ் பக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ கண்டிஷன்ஸ் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அடிச்சிட்டாங்க. என்னங்க பண்ண சொல்றீங்க? எந்த எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலுமே அந்த கண்டிஷன்ஸ்ல 16வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுலயே ஓரளவுக்கு டீசென்ட்டா போட்டு தப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீ எப்படி தப்பிப்ப, மேல வந்து பழி விழுந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே இழுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. 20வது ஓவர் வந்து கிறிஸ் பக்கெட்டுக்கு கொடுத்தது. ஆமா, அண்ட் இப்ப சில பேர் கேப்பீங்க, ஏன்பா சக்கீப் ஹுசைன் எல்லாம் ஹைதராபாத்துக்கு செகண்ட் மேட்சே பெர்ஃபார்ம் பண்ணலையாப்பா அப்படின்ட்டு. மேட்டர் என்னன்னா அந்த ஒரு பிளேயருக்கு ஒரு ரோல் ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த ரோல் என்னன்றது ப்ராப்பரா டிஃபைன் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல எடுத்துட்டு வரணும். நீங்க வந்து வெறும் டெத் bowling கிறிஸ் பக்கெட் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா just for the 2 overs are you wasting ஒரு 6 bowling option there? எந்த மேட்ச்ல பாத்திருக்கியா? லிட்டரலா அது பிளண்டர். நீ கிறிஸ் பக்கெட்டை யூஸ் பண்ண பிளண்டர். நீ வந்து you got carried away with other bowlers on the momentum of the match. ஓகேவா? கடைசி நேரத்துல என்ன பண்றது தெரியல, நீயும் போட முடியாது, அங்க உனக்கு கை வரல அப்படின்றப்போ நீ கிறிஸ் பக்கெட் அந்த மேட்ச்ல ஒரு பிளண்டர் பண்ணிருக்க. ஆக்சுவலா லிட்டரலா அத நீ போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல அவர் ஒத்துக்கிட்டாரான்னு தெரியல. நான் பார்த்தேன். இல்ல
அதை பத்தி அதுவுமே பேசவே ஒத்துக்கல. இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு பிளண்டர் மூவ், அதை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கணும் ஆக்சுவலி. அவர் அதுவும் பண்ணல. ஆமா. அண்ட் இதெல்லாம் சொதப்பறதுக்கு நடுவுல நாங்க வந்து ஒரு 220 நான் எதிர்பார்த்தேன். பட் 207 வாஸ் டீசன்ட் டோட்டல் தான் எனக்கு தோணுச்சு. லைக் வந்து சிஎஸ்கேக்கு சொல்ல, ஐ அம் டாக்கிங் அபௌட் மும்பை. அது வந்து அண்டர் பார்ட் டோட்டல் நம்ம பேசிட்டு இருந்தோம். பிகாஸ் பிட்ச் வந்து நின்னு வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஸ்பின் நல்லா ஆச்சு ஓரளவுக்கு. சாண்ட்னருக்கும் கச்சன்ஸ் இருக்கும். யூசுவலா வான்கேல அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பின் இருக்கும், அந்த அசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் அது வந்து பிட்ச் ட்ரூவா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச் பார்க்கும்போது. அண்ட் ஒன்லி ஒன் பிளேயர் ஹூ டாமினேட்டட் ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் வாஸ் சஞ்சு சாம்சன். இது இருக்கிற யாருக்குமே அடிக்கல. நீங்க சொன்ன மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் தான் செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர், 22 ரன்ஸ் ஃபார் சிஎஸ்கே அப்படினும் போது யாருக்குமே சரியா படல. நான் என்ன ப்ராப்பரா நினைச்சேன்னா சிஎஸ்கே ஓட பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. 208 கேன் பி சேஸ் டவுன் பை மும்பை இந்தியன்ஸ். பட் டிபெண்டிங் அப்பான் த வே பவர் பிளே கோஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சிஎஸ்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ருத்ராஜ் எப்போ நல்லா ஆட வைக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு சஞ்சு சாம்சன் கிட்ட தான் த்ரெட். ஏன்னா சஞ்சு சாம்சன் அப்படியே ஒரு 3 ஓவர் தங்கிட்டாரு. ருத்ராஜ் வந்து சூப்பரா அந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 3 ஓவருக்கு அப்புறமே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா சஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவே. அவரை நிக்க விட்டுட்டீங்க நீங்க. ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஓவர் கொடுத்து அதை வந்து ஆணி போட்டு நிக்க வச்சிட்டீங்க. 4 ஓவர் நின்டாப்ல. சஞ்சுல 4 ஓவர் நிக்க வைக்கவே கூடாது. அதுக்குள்ளே பட்டு பட்டுன்னு தூக்கிடணும் அந்த நியூ பால். போய் அதுக்கப்புறம் சஞ்சு வந்து ஜாலியா வந்து ஸ்ட்ரைக் வந்து ஆப்போசிட்ல இருக்க பேட்ஸ்மேன் கொடுத்து ஆடிட்டு போயிடுவாப்ல. சஞ்சு அதுக்கப்புறம் நின்னுட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் நடக்கும். இதுதான் வந்து முன்னாடி அவர் செஞ்சுரி அடிச்ச மாதிரி நடந்துச்சு ஆக்சுவலி. ஒண்ணு சிம்பிள்ரா, நம்ம வந்து லைவ்ல பாத்துட்டு இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா ஓவர் அடிப்பாரா சஞ்சு? அப்ப நான் போல்டா சொல்லிருப்பேன். லைக் வந்து சஞ்சு நின்ட்டார் இந்த மேட்ச்ல. ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியா ஓவர் கூட அதுக்கு முந்தின ஓவர் நினைக்கிறேன். ருத்ராஜ் வந்து கான்பிடண்டா ஃபுல்லா அவரே ஸ்ட்ரைக் எடுத்துட்டாரு. சஞ்சு 3 ஓவர் தாண்டாரா 50 கன்ஃபார்ம் சஞ்சு அப்படின்ற மாதிரி அவ்வளவு கான்பிடண்டா நான் சொன்னேன். பிகாஸ் predictable. Yes, exactly. You can't really let a player like Sanju cross the power play or cross the first 3 overs. If you make him do that, it's going to be his day. Unfortunately, that's what Sanju is capable of. And Sanju சொல்லும்போது வேணாம், இத நான் பத்தி பேசுறேன், கொஞ்சம் பேசுவோம். நான் மும்பை பத்தி பேசிருப்பா ஃபர்ஸ்ட். This guy is really messed up. அவரோட பவுலிங் எங்க போறதோ, அவர் வந்து எப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றதோ லைக் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாருன்னு தான் எனக்கு தெரியுது. இவ்ளோ ஒரு நல்ல டீம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதுதான் நீ அவருக்குள்ளே ஒரு பிரஷர் இருக்கு பவுலிங் சேஞ்சஸ் வச்சுக்கிட்டு. அது வந்து அவரு கொஞ்சம் கிளியர் அவுட் பண்ணிட்டு எல்லாம் மேனேஜ்மெண்ட் சைடுல இவங்களுக்கு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லையா, யாரை யூஸ் பண்றது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் இது பண்ணா நல்லா இருக்கும். இந்த பவுலிங் சேஞ்சஸ்ல சொல்றேன். ஹர்திக் பாண்டியா பவுலிங் இஸ் ஆல்சோ வெரி ஒரு கன்சர்ன் டு வாட்ச் அவுட் ஃபார். லைக் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், என்னதான் ஹர்திக் பாண்டியா வந்து பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு அப்படின்னாலும் ஒரு பவுலிங் ஹேண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுதான் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய சாப்பிட்டு. நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு 5th பவுலிங் ஆப்ஷனா வச்சிருக்கிறதா ஒரு பெரிய லீக்னே நான் பாக்குறேன். ஹர்திக் பாண்டியா வச்சிருக்க ஒரு பவுலிங் ஆப்ஷனா, ஆனா ஒரு 6th பவுலிங் ஆப்ஷனா வைங்கன்னு தான் நான் இப்போ வரைக்குமே சொல்லுவேன். பிகாஸ் இஸ் நாட் தட் மச் அவரை நம்பி இருக்கிற அளவுக்கு அவர் இன்னும் அவ்வளவு ப்ரூவ் பண்ணல. அப்படின்றப்போ எங்களுக்கு அந்த பவுலிங் ஒரு 5th பவுலிங் ஆப்ஷனுமே ஒரு கன்சர்னா தான் இருக்கு. கிறிஸ் பாக்கெட் ஒரு ப்ராப்பரான ஒரு பவுலிங் ஆப்ஷனா யூஸ் பண்ணிட்டு மேபி ஹர்திக் பாண்டியா அவருதான் சரியா ஒர்க் அவுட் ஆகல. அவரு கொஞ்சம் ஒரு ஓவர் போடுற ஸ்டார்டிங்ல அதோட ஸ்டாப் பண்ணிட்டு முடிச்சிருக்கலாம். ஈஸி சிம்பிள். கரெக்ட். எனக்கு வந்து நான் வந்து நத்திங் அகைன்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா bowling that second over நான் அது குறையே சொல்ல மாட்டேன். ஆனா the thing is when you have a power play bowler like a wicket taker like கிறிஸ் பாக்கெட், நீ அதுக்கு தான் டீம்ல வச்சிருக்க அப்படினும் போது அவருக்கு நீ வந்து கொடுத்த ஆரம்பி அவர் எக்ஸ்பென்சிவா போனார்னா அப்போ நீ வா. 6th bowling ஆப்ஷன் ஹரிஸ் கரெக்ட்டா சொல்றான். 5th bowling ஆப்ஷனா நீ தான் போடுற அப்படினும் போது every time from the last season you have been telling this again and again. ஹர்திக் பாண்டியா அந்த நியூ பால வந்து போடும்போது is not getting that same rhythm as the other bowlers, is getting runs, is leaking runs. So yeah, I mean one point of concern. But again உங்க நம்ம சொன்ன மாதிரி உங்க bowling டீசென்ட்டா இருந்துச்சு மச்சி. நான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். அஸ்வினி குமார் எஸ்பெஷலி நான் சொல்லியிருந்தேன் பர்டிகுலரா இந்த மேட்ச் இந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் அடி வாங்குவார் நினைக்கிறேன். 40 ரன் மேல கொடுப்பாரு, ஒரு விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லியிருந்தேன். 37 for 2 is decent தான் எனக்கு தெரிஞ்சு. நல்லாவே போட்டாரு. Decent for this ground. Actually சஞ்சு இந்த ஃபார்முக்கு நல்லாவே அவர் வந்து இது பண்ணாரு அவரை வச்சிட்டு. ஆமா, அவர் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு சூப்பரா. ஃபர்ஸ்ட் அந்த இவர் டிவால் ப்ரூவிஸ் விக்கெட் ஸ்லோ ஷார்ட் பால், அப்புறம் ஜேமி அவுட்டனுக்கு ஒரு வைட் யார்க்கர் மாதிரி ஒரு போட்டு அதுவே நல்ல பிளான் எக்ஸிகியூஷன் பை அஸ்வினி குமார். ஜஸ்பிரீத் பும்ரா வினோ பெருசா விக்கெட் இல்ல, ஒரே விக்கெட் தான். ஆனா அந்த டெத் பும்ரா வந்து அந்த ஒரு 17th ஓவர் போட்டுருப்பாரு பாரு. லைக் வந்து 2 ரன் ஒரு விக்கெட், 4 யார்க்கர் ஃபார் கார்த்திக் சர்மா போட்டு நெயில் பண்ணாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஃபாலோ பை தட் 19th ஓவர் 7 ரன்ஸோ 10 ரன்ஸ் கொடுத்தாரா, ஒரு நோ பால் 4 ரன் போச்சாமா. 10 ரன்ஸ் அதுவே அந்த நோ பால் போலனா அந்த 4 போயிருக்குமான்னு தெரியல. ஓவராலா டீசன்ட் டெத் பவுலிங், வெரி குட் மிடில் ஓவர் ஸ்பேஸ் பவுலிங் பை ஆக்சுவல் மும்பை இந்தியன்ஸ். கொஞ்சம் அந்த ஒரு 6th ஓவர்ல இருந்து 15th ஓவர் வரைக்கும் கொஞ்சம் அடி வாங்குனாங்க அந்த பீரியட்ல. லைக் இப்போ இவரு யாரோ விக்கெட் போச்சு அந்த சமயத்துல, பிரிவிஸ் விக்கெட் போற வரைக்குமே கொஞ்சம் ரன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. ஓவராலா 207 வாஸ் a good score. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஐ திங்க் தட்ஸ் வேர் இட் ஆல் சேஞ்ச். அதுதான் அந்த 207. இப்போ சில இடத்துல இருக்கும் இந்த ஜிடி மேட்சா இருக்கட்டுமே, ஜிடி வந்து நினைச்சிருப்பாங்க இது வந்து 200 போயிருக்கவே கூடாது. எவ்வளவு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம், திலக் வர்மான்ற ஒரு ஆள் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வரும்போது அந்த மேட்ச் தோத்துரும். அதான் மோஸ்டா நடக்கும். அந்த டீம் தோத்துரும் ஆக்சுவலி. அதே மாதிரிதான் இது வந்து 200 வந்திருக்க வேண்டிய மேட்சே கிடையாது. லிட்டரலா எல்லா பேட்டிங்கும் காலி. சஞ்சு சாம்சன் நீ ப்ராப்பரா வந்து ட்ராப் பண்ணி எடுத்திருந்தா முடிஞ்சு போயிட்டு இருக்க மேட்ச். இல்லனா வந்து சஞ்சு இருக்கட்டும், நீ பவுலர்ஸ் வந்து ப்ராப்பரா கிறிஸ் பாக்கெட்டை யூஸ் பண்ணிட்டு நீயே வந்து நடுவுல வந்து ஒரு ஓவர் போட்டிருந்தா கூட ப்ராப்பரா அது வந்து பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கும் எப்படியாவது. ஆனா நீ வந்து அந்த பவுலிங் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் எப்படி நீ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றதுனால அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆகும்ன்றது இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இத்தனைக்கும் பும்ரா வந்து கீழே வந்து அவ்வளவு சூப்பரா போட்டு
அளவுக்கு போயிருந்தாரு. அஸ்வினி குமார் லிட்டரலா நல்லா போட்டிருந்தாரு. இவ்வளவு பேர் நல்லா போட்டுமே கசன்ஃபர் அவ்வளவு எக்ஸலண்டா போட்டாரு. இவ்வளவு பேர் நல்லா போட்டுமே 207 போகுதுன்னா தட் இஸ் a mistake we want to see. ஆக்சுவலி எங்க நீங்க ரொட்டேட் பண்றீங்க பவுலர்ஸ் அப்படின்றது நீங்க கன்சர்னா பார்த்துதான் ஆகணும். சரி, ஓகே, நான் என்ன சொல்றேன், பவுலிங் போட்டீங்க, ஓகேவா, ஃபைன். நான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி நீ இன்னும் கொஞ்சம் டீடைலா பேசுறேன். அகைன் I won't go entirely critical on the bowlers. இது வந்து ஒரு பார்ட், தோத்ததுக்கு ஒரு பார்ட். 200 போயிடுச்சு. ஆனா 200ன்றது அடிக்க கூடாத ஸ்கோர்லாம் இல்ல. பேங்க் கிடையாது. 200 அடிக்கலன்னா எங்க போய் அடிப்பீங்கன்ற மாதிரி தான், தலையில தான் அடிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் தான். எனக்கு லிட்டரலா வந்து பேட்டிங் ஆடுறாங்க. டிகாக் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் இட் வாஸ் அன்பார்ச்சுனேட் டுடே தான் சொல்லுவேன் நான். அது வந்து நல்ல ஒரு போலிங் பை சிஎஸ்கே போலர்ஸ். அந்த ஸ்டார்ட் கொடுத்த அகில் ஹுசைன் அண்ட் முகேஷ் சௌத்ரி, முகேஷ் ஸ்டார்க்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், லைக் திரும்ப சொல்றோம், அவர் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் வந்து இந்த மேட்ச் விளையாடுறாரு அப்படின்றப்போ போயிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து போயிட்டு எஸ் கம் பேக் டு தி டீம், டீமுக்கு தேவை, நீ வந்து பிளான்ஸ்ல இருக்க அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் சொல்லி அவர் இவங்க கூப்பிட்டாங்கன்னு தெரியல. பட் எஸ் கம் பேக். ஆமா, ரைட்ஸ் கொடுத்துட்டு அவங்க கூப்பிட்டு மாட்டாங்க. பட் வந்து அவரே வந்திருக்காரு. நான் என்னோட தேவை இங்க வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. மேபி தேவைன்ற உடனே வந்திருப்பாரு. அந்த கமிட்மெண்ட், ரியல் கமிட்மெண்ட்டுக்காக தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதனாலுமே ருத்ராஜ் கொடுத்துட்டாரு போல கேரியவே. முகேஷ் சௌத்ரி ஆக்சுவலி முடிச்சிருக்கணும் 3 ஓவர்ல. ஆனா 4 ஓவர்ஸ் கொடுத்துட்டாரு. பட் இட் வாஸ் ஹிஸ் டே அண்ட் ரெஸ்பெக்ட் டு ஹிம். ஆக்சுவலி அவர் வந்து ரெஸ்பெக்ட் டு ருத்து as well. after the match gets over, அந்த பிரசன்டேஷன்ல வந்து ஸ்டார்டிங் வேர்டே அவர் தான் சொன்னாரு, I am dedicating this victory to முகேஷ் சௌத்ரி. again it's not easy being him. லைக் வந்து ஃபேமிலில ஒரு க்ரூஷியல் மெம்பர் இருந்ததுக்கு அப்புறமும் அடுத்த நாளே வந்து டீமுக்காக வந்து ஆடி இருக்கான். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே வந்து சூப்பர் அப்படின்னு once again giving it to both of them. அதுதான் பவுலிங் வந்து நல்லா போட்டாங்க, ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா டிகாக் வந்து ஃபெயிலியர் நம்ம சொல்லியிருந்தோம். ரொம்ப எல்லா மேட்சும் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது டிகாக். ஓகே விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச் மட்டும். டேனிஷ் மலைவர் வெரி கன்சர்னிங். அந்த சூப்பர் பாலுக்கு பீட்டன் ஆயிட்டாரு. ஓகே, ஆனா வந்து ஒரு டிஃபென்ஸ் ப்ராப்பர் டெக்னிக் நம்ம வந்து அது என்ன சொல்றதுன்னே புரியல. போன மேட்ச் வந்து ஒரு அக்ராஸ் த பேட் ஆனாரு, ஸ்ட்ரைட்டா ஆட வேண்டியதுக்கு. சொல்லியிருந்தேன் நீங்க வந்து அவருக்குமே நிறைய பிரஷர். ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராருன்றப்போ நிறைய பிரஷர்ல தான் வந்திருப்பாரு. நாட் டு பிளேம் தட் கை. ஓகே, லீவ் அசைட். அதுக்கப்புறம் வந்த சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்து அது வந்து ஒரு இன்டென்ட்க்கு போயிட்டாரு. ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க. அப்சல்யூட்லி மைண்ட் செட் என்ன இருக்கும்னா அவங்க பயங்கரமான லென்த்ல போறாரு அகில் ஹுசைன். நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி அகில் ஹுசைனுக்கு வந்து நார்மல் ஸ்பின்னர் லென்த்துக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது அது ஷார்ட்டா உள்ளாது அவருக்கு, கொஞ்சம் முன்னாடி கூட அவருக்கு நல்ல ஒரு ஆர்ம் ஸ்ட்ரென்த் இருக்கு. நல்ல அங்க போட்டாலுமே நல்ல ஒரு க்ளோஸ் ஆடுற பால் மாதிரியே வருது அவருக்கு. அப்படின்றப்போ அது ஒரு அட்வான்டேஜ். அது வந்து நமந்தீர் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி அவன் பவர் பிளே 20 ரன் தான் இருக்கு அப்படின்றதுனால அவரு அடிக்க போய் தான் அவுட். அவரே விக்கெட் கொடுத்துட்டாரு. பொறுமையா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அந்த பொறுமை தான். லைக் வந்து பவுலர்ஸ் நல்லா போடுறாங்க. மேட்ச் சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் நம்ம வந்து பொறுமையா தான் ஆடி ஆகணும், வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு போனாங்க. சூரியகுமார் யாதவ் நான் சொல்லி ஆகணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட வந்தா எனக்கு பெட்டர் தான். அவர் அந்த ஸ்வீப் ஷாட்டா இருக்கட்டும், நிறைய ஷாட்ஸ் வந்து அவர் நல்லா கம்ப்ளீட் பண்ணி அது பவுண்டரி அடிக்க வேண்டிய ஷாட் எல்லாம் சரியாவே போகல. அவரு கவர்ஸ்ல ஒன்னு எடுத்திருப்பாரு, எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஏறி வந்து அதெல்லாம் வந்து வந்து போக வேண்டியது எங்கேயோ பாடலாம். அது வந்து நின்று ஃபீல்டர் பிடிக்கிறாரு வந்து அப்படின்றப்போ ப்ராப்பர் டைமிங் இல்ல, ப்ராப்பரா பேட்ல பட மாட்டேங்குது. அப்படின்றப்போ திஸ் டைம் he is not out of runs, he is literally out of form ன்ற மாதிரி தான் பேட்டிங்ல தெரியுது. அண்ட் இன்னொரு irresponsible-ஆன ஒரு ஷாட் அங்க போட்டா நான் ஸ்வீப் ஷாட் ஆடுவேன், இப்படி போட்டா நான் வந்து இந்த டிக்கி ஷாட் ஆடுவேன். டிக்கி ஷாட்ன்றது இப்போ பாடிக்கு போட்டா அப்படி அடிக்கிறது அந்த ஷாட். அங்க 2 ஃபீல்டர் வச்சிருக்காங்க, மேண்டேட்டரியா வச்சிருக்காங்க. ஃபைன் லெக், டீப் ஃபைன் லெக் சூரியகுமார் யாதவ், டீப் ஸ்கொயர் லெக், ஆமா டீப் ஸ்கொயர் லெக் ஆர் டீப் ஃபைன் லெக் ஆர் போத் இந்த if the bowler is more sure அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஈஸியா வந்து அவரை ப்ரெடிக்ட் பண்ணி தூக்கிடுறாங்க. அதே மாதிரி தான் அவுட் ஆனாரு அவருமே. ஆனா ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டாரு, இதுக்கு மேல அடிக்கலனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் வெரி ப்ரெடிக்டபிள். ஈஸியா நீங்க சூரியகுமார் விக்கெட் எடுத்துலாம் ஒரு டெம்ப் பண்ணி. திலக் வர்மா இட் வாஸ் ஹார்ட் டே தான். அவர் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண பார்த்தாரு, முடியல. அதுக்கப்புறம் அதான் நம்ம பேசிக்கா மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் லைனப் எப்படி தெரியுமா, ஸ்டார்டிங் ஓப்பனிங் வந்து ஓரளவுக்கு அடிச்சு கொடுத்தா ஓகேவா போகுது, அப்படி இப்படி தட்டி தட்டி போயிடுதுன்னு வச்சுக்கோ. நடுவுல திலக் வர்மா ஒரு மேட்ச் ஆனாரு, ஃபைன். அதை தாண்டி திலக் வர்மா நிறைய மேட்சஸ் கன்சிஸ்டன்டா ஆகல. சூரியகுமார் யாதவ் வெரி 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 இன்கன்சிஸ்டன்ட். நம்ம வந்து புலம்பி தீர்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வராரு, அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் வராரு. இந்த 3 பேர் இவங்க ப்ராப்பரா ஆடினாலே நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. போன மேட்ச் அதுதான், திலக் வர்மா ப்ராப்பரா ஆடிட்டாரு, டிக். ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யாதவ். ஹர்திக் பாண்டியா இஸ் நோ மோர் ஃபினிஷர். அவர் வந்து ப்ராப்பரான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், டாப் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்துடுறாரு, சீக்கிரமாவே வந்துடுறாருன்றப்போ அப்போ he needs to take responsibility. அவர் பேட்டிங் ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு. முன்னாடியாச்சும் ஃபினிஷர்னு சொல்லிட்டு எப்பயாவது அடிக்கிறாரு, இல்லன்னு சொல்லிட்டு உப்பேத்திட்டு போயிடலாம். அப்போ அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்ல, எனக்கு ஆட கஷ்டமா இருக்கு, நான் வந்து ஃபினிஷர் அப்படின்னா நீங்க டீசென்ட்டா கீழே இறங்குங்க, ரூதர்ஃபோர்ட மேல அனுப்புங்க. ஏன் வேணா நான் சொல்ல போறோம் இல்ல, நான் சொல்லிருந்தேன்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்லயே ப்ரிவியூல தெளிவா சொல்லியிருந்தேன்.
சொல்லியிருந்தேன், நூர் அகமதுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்சப் இருக்கு, நெகட்டிவ் மேட்சப் இருக்கு ஹர்திக் பாண்டியாக்கு. ருதர்ஃபோர்ட வந்து ப்ரோமோட் பண்ணலாம் இந்த மேட்ச்லன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது ருதர்ஃபோர்ட் அட்வான்டேஜ் இல்ல, ஹர்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் சேவ்கார்ட் பண்ற மாதிரி சொல்றேன். லைவ்ல தெளிவா சொல்றேன், நூர் அகமது எடுத்துட்டு வரப்போ இந்த பால் இந்த ஓவர்ல கண்டிப்பா அடிக்க போய் விக்கெட் விடுறா ஹர்திக் பாண்டியா கைன்னு சொல்றேன். சொன்ன மாதிரி அவுட் ஆறாரு அப்படின்னும் போது வாட்ஸ் த மேட்ச் பிளானிங் ப்ரோ? வாட் யூ ஹேவ் பிளான்ட் ஃபார் யுவர் பவுலர்? ஐ மீன் சி அகைன் மேட்ச் அப்னு வரும்போது யூ ஹேவ் டு ஹேவ் தட் ஒன் ஐ ஃபார் மேட்ச் அப். ஓகே, இஃப் யூ ஆர் வெரி பிரெடிக்டபிள் இன் தட் லிங்க், தட்ஸ் ஹவ் யூ கோனா கெட் அவுட் அப்படின்னும் போது ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு சே. தெரியல, நீயே கன்டினியூ பண்ண. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. தட்ஸ் தி ரியாலிட்டி. அதுதான் நம்ம முன்னாடி உடனே சொன்ன மாதிரி மிடில் ஒரு ஆர்டர் திங், சாரி, பேட்ஸ்மேன். நீ ருதர்ஃபோர்ட் கேட்பாங்க, நீ மட்டும் ருதர்ஃபோர்ட் அடிப்பான்னு சொன்ன அடிச்சு அப்படின்னு. ருதர்ஃபோர்ட் அவுட் ஆயிட்டாரு. பட் மை பாயிண்ட் இஸ் வாட்ஸ் த யூஸ்? அவரும் அடிக்க போகணும், வேற வழி இல்ல. நடுவுல ஒரு ஃபேஸ்ல ஒரு 13 பால்ல வந்து 4 ரன், 4 விக்கெட், 8 ரன். மேட்ச் அங்கதான் மாறிச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க மேட்ச் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் மொமெண்டம் அப்படியே விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம வந்து அதுதான் அவர் ட்ரை பண்ணதான் முடியும், அந்த பவர் பிளே எப்படியா வரணும்னு சொல்லிட்டு. அதுல வந்து விக்கெட் விட்டாரு. அந்த பேட்டிங், அந்த மிடில் ஆர்டர் வந்து எம்ஐக்கு வந்து இன்னுமே ஒரு வந்து கன்ஃபியூஷன் தான், கன்சர்னிங் தான். சாரி, அது வந்து அவங்க கன்சிஸ்டன்டா யாராவது 2 பேர் ஆச்சு கிளிக் ஆகணும். அதுதான் சூரியகுமார் அதோட அவுட் ஆஃப் ஃபார்ம் ரொம்ப பெரிய கன்சர்னிங்கா இருக்கு. இத்தனை நாள் நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து நல்லா சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தது காரணம் சூரியகுமார் நடுவுல நின்று ஏதாவது வந்து ரன் சேர்த்து விட்டுருவாரு. போன சீசன்ல லிட்டரலா சூப்பரா அடிச்சாரு. அவர் இந்தியாவுக்கு மட்டும் தான் அடிக்கல, மும்பை இந்தியன்ஸ் கன்சிஸ்டன்டா எல்லா சீசனும் ஆடிட்டு தான் இருக்காரு. அப்படின்றப்போ சூரியகுமார் யாதவ் ஆடணும், இல்லனா அவருக்கு பதில் வேற யாரும் ஆடணும். அதுதான் ஒரே முடிவு. இல்லனா ப்ரோமோட் பண்ணணும் நீங்க வண்டோன்ல. அந்த ஆர்ஷ் கால்சன் சொன்னது சூரியகுமார் யாதவ் டிராப் பண்றதா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா 2 மேட்ச் முன்னாடி சொல்லியிருந்தாரு. அண்ட் அகைன் நான் ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோ சொன்ன மாதிரி இந்த என்டையர் இன்னிங்ஸ்ல ஒன்லி 2 ஆஃப் யுவர் பேட்டர்ஸ் ஹஸ் கிராஸ் டபுள் டிஜிட் அப்படின்னும் போது இட்ஸ் வெரி வெரி கன்சர்னிங். நம்ம வந்து பவுலிங்ல இது கேப்டன்சி சேஞ்ச் ஹர்திக் பாண்டியா என்னதான் வந்து பிளேம் பண்ணலாம், நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன் மச்சான். பட் அதையும் தாண்டி the senior players of Mumbai Indians have struggled, have failed from time and time again in this entire IPL, and that has been a big point of concern for you guys. And if they are not going to get back to form, it includes everyone, includes Tilak Varma too. Century அடிச்சாரு, okay தான், but what did we perform after that or before that? It didn't do anything. சூரியகுமார் யாதவ் இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், இந்த பிக் பிளேயர்ஸ். டிகாக்குமே நீ சொன்ன ஒன் ஃபெயிலியர் இல்ல, ஒரு செஞ்சுரி அடிச்சா 2 மேட்ச் ஃபெயிலியர். இப்போ இட்ஸ் ஹை டைம் that he have to be a little bit. ஒரு மேட்ச் அடிச்சாரு, 2 மேட்ச் ஃபெயிலியர். டூ early to judge தான் நான் சொல்லுவேன். இப்போ இருக்குமே too early to judge தான், நான் ஒத்துக்கிறேன். பட் அகைன் as a senior வந்து you have to take up the responsibility. It's one thing that I am still a bit concerned about Mumbai Indians, but again a champion side with the champion players, they always can give a comeback. We have been telling this from the first match, but they have everything to give a comeback. Exactly. அவங்க கிட்ட புதுசா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரணும்னு இல்ல, உங்ககிட்டயே தான் இருக்கு. அதை எப்படி நீ ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுன்னு தான் பார்க்கணும். இது நாங்க சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டோம். இதுதான் எங்களுக்கு கன்சர்ன்ஸா இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்ல பார்க்கும்போது. இன்னொரு கன்சர்ன் இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி வந்து சாண்ட்னரோட இன்ஜுரி, வாட் ஹஸ் ஹேப்பன் டு ஹிம்? இஸ் ஹி ஃபிட் எனஃப் டு ப்ளே ஃபார் தி நெக்ஸ்ட் கேம்? ஏன்னா கன்கஷன் சப்ன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. அது எனக்கு லைவ்ல பார்க்கும்போது ஐ ஹேட் நோ அப்டேட் டு பி ஆனஸ்ட். நான் கழுத்தை பிடிச்சிட்டு போனாரு, இங்க ஷோல்டர் நெக்கா இது வாட்எவர் ஷோல்டர் பிடிச்சிட்டு போனாரு. இங்க ஷோல்டர்ல தான் வந்து இது பண்ணிருந்தாரு. ஆமா, அது எப்பறா கன்கஷன் சப் கொடுக்க முடியும்னு கேட்டிருந்தேன். பட் அதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, நெக்குக்கும் ஹெட்டுக்கும் வந்து இன்ஜுரி ஆனா கன்கஷன் சப் கொடுப்பாங்க ப்ரோ அப்படின்ட்டு. சோ இஸ் இட் a big injury for him? And Sharfan Rutherford, I think his Mumbai career has come to an end unfortunately. ஒத்துவியான் தெரியல. He has failed in a lot of matches. Rutherford சொல்ல பாரு, சீனியர் பிளேயர்ஸ் சொல்லும்போது Rutherford how many matches he did he perform? ஒரே ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் RR செத்து போன மேட்ச் அடிச்சாரு. மத்தபடி அவரும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாரு. Good time to shift Will Jacks. You always have an option. Will Jacks இந்த மேட்ச்ல ஆக்சுவலி கேட்டோம், ஹரிஷ் எடுத்துட்டு வாப்பா Will Jacks அப்படினு. So yeah, I think that's all from Mumbai Indians மச்சான். வேற எதுவும் பேசறதுக்கு இல்ல. ஒரு ஃப்ளோட்டராவும் Will Jacks நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபினிஷராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஒரு பவுலராவும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஸ்பின்னராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. சில பேர்லாம் வந்து பவுலிங் போட்டே ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்காது, ஆனாலும் அவங்க போடுவாங்க. என்ன பண்றது? என் டென்ஷன் ஆகுதுடா லிட்டரலா. வந்து அவரோட பவுலிங்கோட கன்ஃபியூஷன்னாலே டீமோட பவுலிங் இன்பேலன்ஸே மாறுது. அது ஒரு மேட்ச் இல்ல, 2 மேட்ச் இல்ல, நம்ம நிறைய இடத்துல இது பிக் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, அது எப்படி அந்த மேனேஜ்மெண்ட் வந்து நோட் பண்ணாம இருக்காங்க? அங்க பவுலிங் கோச் நோட் பண்ணி தான் ஆகணும், சொல்லிதான் ஆகணும். அது நடக்குதா சேஞ்சஸ்ன்னு பார்த்தனா இல்ல. சி அகைன் என்னன்னா, ஒரு ஜாம்பவான் இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் உங்கள்ட்ட இருக்கு. லைக் வந்து பொலாடு, மஹேலா ஜெயவர்தனே, மலிங்கா, இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு இஃப் யூ கான்ட் பிக் அப் த பிரெயின்ஸ், ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் a combination of too many cooks spoil the brothன்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்ட்டா? அந்த மாதிரி அதுதான் கரெக்ட் தான் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஃபீல்ட்லயுமே நீ ஸ்கை, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ஜாக்ஸ், சாண்ட்னர், இந்த மாதிரி எக்கச்சக்க கேப்டன்ஸ் இருக்காங்க. அப்படின்னும் ஜாக்ஸ் இஸ் நாட் ஆஃப்கோர்ஸ் இங்கிலாந்து கேப்டன் இல்ல, டொமஸ்டிக் கேப்டன் சொல்றேன். பட் இவ்வளவு கேப்டன்ஸ் இருக்கும்போது அது ஒரு விஷயம். அதே மாதிரி உனக்கு டக் அவுட்லயுமே வந்து இவ்வளவு இன்புட்ஸ் இருக்கும்போது அனலிஸ்ட்ல இன்னொருத்தர் இருப்பான், அவ சொல்றதையும் கேட்கணும். அப்படி இருக்கும்போது இஸ் இட் த இஷ்யூ தட் ஹர்திக் பாண்டியா இஸ் ஃபேசிங் ஹியர்? பிகாஸ் ஹி நெவர் ஃபேசஸ் இன் குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ்ல மெசேஜ் வாஸ் வெரி கிளியர், நேராஜி வாட் எவர் ஹி டோல்ட் வாஸ் ஹேப்பனிங். அவ்வளவுதான். இங்க அது இருக்கா? அந்த கேள்வி இருக்கு. மேனேஜ்மெண்ட்டையும் நீங்க கேள்வி கேட்கணும். ஹர்திக் பாண்டியா மட்டும் கேட்டு பிரயோஜனம்
இல்லன்னு நினைக்கிறேன். நீ ஒத்துப்பியான்னு தெரியல, பட் ஐ திங்க் கண்டிப்பா நான் ஒத்துப்பேன். இது வந்து ஐ வாண்ட் டு கிவ் அ டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் டூ. லைக் வந்து ஹர்திக் பாண்டியா லைக் அவருக்கு எந்த மாதிரி டிசிஷன்ஸ் வருது அங்க இருந்து, அதை வந்து இவர் அதை வச்சுட்டு எவ்வளவு இங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு ஃபீல்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு சேஞ்சஸ் அவரு எவ்வளவு கோ த்ரூ பண்றாரு நமக்கு தெரியாது. பட் பிளண்டரா ஃபீல்டுல பண்ற சேஞ்சஸ், ஐ மீன் பவுலிங் சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து உங்ககிட்ட தான் கேட்க முடியும். டீம்ல வந்து இவங்க விளையாட வைக்கிறாங்க விளையாட வைக்கல அப்படின்றத நாங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சொல்ல முடியும். நீங்க கேப்டன்சின்னு எடுத்துட்டீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் கேப்டன்சி யூ கிளைம் ஃபார் கேப்டன்சி ரைட் வைல் கமிங் டு மும்பை இந்தியன்ஸ், டேக் ஓனர்ஷிப் ஃபார் தட், கரெக்ட் இட், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆர் எல்ஸ் டிராப் இட், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா, டேக் தி ஹார்ஷ் கால்ஸ், அவ்வளவுதான். இப்போ வந்து நான் பாண்டியாவா இருந்தா நான் மேனேஜ்மெண்ட் போயிட்டு நான் அம்பானிட்ட போயிட்டு என்ன சொல்லுவேன், ஓனர் போயிட்டு என்ன சொல்லுவேன், இங்க பாருங்க என்ன நம்பி டீம் கொடுத்துட்டீங்க, நான் வந்து இத்தனாலா ஏதோ பண்றேன் ஓகேவா, இப்போ என்ன நம்பி அடுத்த ஒரு 7 மேட்ச் கொடுங்க, நான் எடுக்கிற முடிவு சரியா செட் ஆகலாம், அடுத்த மேட்ச்ல நான் அடுத்த சீசன்ல கேப்டன்சி கொடுத்துட்டு போறேன். லிட்டரலா 3 வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து 3 வருஷமும் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் வருஷம் விட்டுருங்க, அவர் வந்து 2024 விட்டுருங்க, 25 26 25 வந்து பிளே ஆஃப்ஸ் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லலாம். பட் அதுலயே நிறைய நம்ம வந்து பெஸ்ட் டீம் வச்சிருக்காரு, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காரு, அதை வச்சுட்டு ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்து பிளே ஆஃப்ஸ் போனாரு. அதுலயுமே ப்ரோக்ரஸ் ஆல நம்ம ஓகேங்களா, அதுலயுமே நம்ம ப்ரோக்ரஸ் ஆல ஓகேங்களா. இந்த சீசனுமே இவ்வளோ ஒரு தகுதி தத்துவம் இருக்கு அப்படின்றப்போ ஒரு ஹார்ஸ் கால் எடுங்க. நான் வந்து எனக்கு லிபர்ட்டி கொடுங்க, இந்த சீசன் நான் என்ன பண்றேனோ நான் பண்ணிட்டு போறேன், அது வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் இருக்கேன், இல்லனா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கால் எடுங்க. நீங்க தான் கேப்டன், நீங்க அந்த கால் எடுங்க. ஆமா சரி ஓகே, எம்ஐ பத்தி போறோம் இதெல்லாம் ஓகே. இப்போ நவ கமிங் டு தி சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் தி கிரெடிட் ஹஸ் டு கோ. சஞ்சு சாம்சன், சஞ்சு சேட்டா. ஏன்பா அந்த கமெண்ட் ஒருத்தன் போட்டிருந்தான்ப்பா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து சஞ்சு சாம்சன் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் போட்டதுக்கு அப்புறம் இப்போ சொல்றா நீ வந்து ஜடேஜா சஞ்சு சாம்சன் ட்ரேட் வந்து சிஎஸ்கேக்கு பாசிட்டிவ்னு இப்போ சொல்றா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். அப்பயே நாங்க சொன்னோம் 2 பேருக்கும் பாசிட்டிவ் தாங்க, 2 மேட்ச் வச்செல்லாம் முடிவு பண்ணாதீங்க, சஞ்சு சேட்டா இஸ் சஞ்சு சேட்டா வில் கம் பேக் அப்படின்ட்டு. போன வீடியோல வந்து அவர் பேர் நான் சொல்ல விரும்புறேன், ஏன்னா அதுல ஒரு கேஸ்ட் இருந்துச்சு பேர்லயே. அவர் போட்டிருந்தார் சஞ்சுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க, முட்டு கொடுக்குறீங்க, சஞ்சு எப்படா பர்ஃபார்ம் பண்ணா அப்படின்ட்டு. இப்ப வா கமெண்ட்ல வா கேக்குறேன் வா. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம்ல சஞ்சு சாம்சன், போன ப்ரிவியூல நான் சொல்லியிருந்தேன் சஞ்சு சாம்சன் as நெகட்டிவ் மேட்சப் அகைன்ஸ்ட் ஆல் ஆஃப் தி மும்பை பவுலர்ஸ், அவர் கொஞ்சம் டிஃபரெண்டா ஆடணும் இந்த மேட்ச்ல, ஆடினா அவர் சக்சீட் பண்ணுவாரு, இல்லனா கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் டிட் ஹி பிளே டிஃபரெண்ட்லி? 100% he did play differently. ஒரு மெச்சூர்டான ஒரு சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் நான் இன்னைக்கு பார்த்தேன். அவசரப்பட்டு அடிக்க போய் விக்கெட் விடுற மாதிரி ஆடவே இல்ல. பவர் பிளேல ஃபுல்லா அந்த ஒரு ஓவர் டேக் ஆன் பண்ண ஹர்திக் பாண்டியாவை ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு 6 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவர் பார்த்து ஆடினாரு. எப்பவுமே வந்து எல்லா பாலும் அடிக்க ட்ரை பண்ணுவாரு, அதெல்லாம் ஓவர் ஹீட் பண்ண ட்ரையே பண்ணல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஃப்ளூயன்ட் இன்னிங்ஸ் பை சஞ்சு சாம்சன். ஐ திங்க் அந்த டிசி மேட்ச்ல கூட வந்து சான்சஸ் கொடுத்தாரு, டிசியே கேட்காரு ஏதோ ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சார்ல, அதுல கூட 1 or 2 சான்சஸ் மாதிரி கிரியேட் ஆச்சு லைட்டா. பட் இந்த மேட்ச்ல சான்ஸ்லெஸ் இன்னிங்ஸ் சஞ்சு சாம்சன் பா பெடல் எடுத்துட்டாருன்றத நான் சொல்லுவேன். அண்ட் ஒரு வேற டைமென்ஷன்ல ஆனாரு அவர் வந்து, அவ்வளவு பொறுமையா ஆடக்கூடிய ஆளே கிடையாது பவர் பிளேல. அதுதான் சூப்பரா ஒரு ப்ராப்பரான ஒரு ஓவர் மட்டும் மேட்ச் வேஸ்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் சைலண்டா சிங்கிள் தட்டி கொடுத்துறாரு, ஆப்போசிட் பேட்ஸ்மேன் தான் விளையாட வச்சிட்டு இருந்தாரு. இதுல இன்னொரு ஹியூமிலியேட்டிங்கான ஃபேக்ட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் நான் பார்த்தேன், அதாவது சஞ்சு சாம்சன் லாஸ்ட் டு மும்பை இந்தியன்ஸ் பை 3 runs அப்படின்ட்டு. இல்லடா ஆனா கலாய்க்கிறதெல்லாம் விட்டு செகண்டரி, பட் நான் சொல்றேன் அந்த இன்னிங்ஸ் அந்த மேட்ச்லயே 101 சஞ்சு சாம்சன் அடிச்சிருக்காரு நாட் அவுட். அதுக்கு அடுத்து நீங்க 2 இன்னிங்ஸ் சேர்த்து நெக்ஸ்ட் இருக்க ஸ்கோர் பார்த்தா 36 பை திலக் வர்மா ஆர் ஸ்கை சம்திங் 36-35 அந்த ஸ்கோர் 2 பேரும். அதுக்கு அடுத்து 4th ஹையஸ்ட் பார்த்தா ருத்ராஜ் கெய்க்வாட் 22. அப்படி இருக்கும்போது எவ்ரி ஒன் ஹவ் ஸ்ட்ரகிள்ட் இன் திஸ் பிட்ச். அந்த பிட்ச்ல நம்ம வந்து சொல்றோம் 207 பார் ஸ்கோர்லாம் இல்ல ப்ரோ, அண்டர் பார் ஸ்கோர் ப்ரோ, வான்கடே ப்ரோ 208 சேஸ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு என்ன வேணா சொல்லலாமே. அன்னைக்கு ஆன் a given day பிட்ச் எப்படி இருக்கு, நீ வந்து இந்த லைவ்லயே நம்ம அதான் பேசிட்டு இருந்தோம், நீ வந்து ஃபேக்ட் எல்லாம் தூக்கி போடுங்க, அதான் ஸ்டாட்ஸ் எல்லாம் வந்து ஃபார் ஓல்டர்ஸ் திங் ஓகேவா. இப்போ கரண்டா இருக்கிற பிட்ச்ல 208 வாஸ் a good score. அந்த குட் ஸ்கோர் வந்ததுக்கு சஞ்சு சாம்சன் வாஸ் a reason. 208 லிட்டரலா ஒரு 50% பாதி ஸ்கோர் நீ வந்து அடிச்சிருக்க அப்படின்னும் போது வாட் an innings you have played மச்சான். That's what I'm saying. சஞ்சுவோட இந்த particular innings is going on a higher level. like ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல அவர், விக்கெட் சான்ஸ் போன செஞ்சுரிலாச்சு சான்ஸ் கொடுத்தாரு, இந்த செஞ்சுரி சான்ஸே கொடுக்கல அவர். அவ்வளவு அளவுக்கு ஒரு ஸ்மூத்தா பட்டரி இன்னிங்ஸ் செமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் அதர் சிஎஸ்கே பிளேயர்ஸ், நம்ம வந்து டாஸ்ல சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் வேணும் ப்ரோ, கரெக்டா கொண்டு வந்தாங்க அப்படின்னு. சர்ஃப்ராஸ் கான் அட் நம்பர் 3 ஃபெயில் ஆயிட்டாரு ப்ரோ, திரும்ப ஸ்பின்னர் அவுட் ஆயிட்டாரு. 18 ரன்னா 9 பால்ல ஃபேஸ் பண்ணி 3 4 தான் அடிச்சாரு. என்ன ப்ரோ பரத் ப்ரோ பேசுங்க அப்படின்னா, ஓகே சர்ஃப்ராஸ் கான் பத்தி பேசுறேன் சரிங்களா. சொதப்பிட்டாரு, எஸ் ஒத்துக்கிறேன். இப்போ சர்ஃப்ராஸ் கான் சொதப்பிட்டாரு அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, மீதி இருக்கிற எந்த சிஎஸ்கே பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆயுஷ் மாத்ரே 200+ வச்சிருந்தாரு, அவர் இல்ல. செகண்ட் ஆன் தி லிஸ்ட் இருக்கிறது சஞ்சு சாம்சன் 178 வச்சிருக்காரு. தேர்ட் ஆன் தி லிஸ்ட் இருக்கிற பிளேயர் சிஎஸ்கே பேட்டர்ஸ் இப்போ கரண்டா இருக்கிற ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஹஸ் காட் சர்ஃப்ராஸ் கான் 171. ஓகே, உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 109-19 ஸ்ட்ரைக் ரேட். உங்க பெஸ்ட் ஸ்பின்னரான சிவம் துபே, டிவால் பிரிவிஸ் யாருக்குமே 150+ ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. நீங்க ஜேமி ஓட்டன் ஃபினிஷர் 145 வச்சிருக்க ஸ்ட்ரைக் ரேட். அப்படி இருக்கும்போது சர்ஃப்ராஸ் கான் சொதப்பிட்டாரு சொல்றீங்க. சர்ஃப்ராஸ் கான் கொடுக்குற அந்த இம்பாக்ட் மட்டும் பாருங்க. அவர் ஸ்பின்ல அவுட் ஆறாரு ஓகே தான், இல்ல நான் ஒத்துக்கிறேன், நான் ஸ்பின் அவர் ஆடுவாருன்னு சொல்லியிருந்தேன், சரியா ஆடல ஃபைன். பட் அவர் ஆயுஷ் மாத்ரே கொடுக்குற அந்த இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டார்ட் நம்மளுக்கு தேவை. நான் வந்து ஐ வில் அகைன் சே சர்ஃப்ராஸுக்கு இன்னும் வந்து லாங் ரோ கொடுக்கணும். இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் ஹிம். பேட்டிங் வச்சு மட்டும் பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி அவர் எடுத்துட்டு வர அந்த ஃபீல்டிங் இன்டென்சிட்டி இன்னைக்கும் பாருங்க. அந்த செகண்ட் ஓவர்ல அந்த முகேஷ் சௌத்ரி 3 பால் டிகாக் வந்து மாத்தி சர்ஃப்ராஸ் அடிப்பாரு. 3 பாலும் அவர் பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் காட்டுற அந்த இன்டென்சிட்டி எல்லாம் வந்து நான் பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. ஒரு சிஎஸ்கே ஃபேனா, அதனால இது எப்படி
எப்படி சொல்றதுன்னு தெரியல. போன வருஷம் இல்லாத ஒரு இன்டென்சிட்டி இந்த வருஷம் வந்து தோக்குறோம்னு தெரிஞ்சு எடுத்துறான் அந்த பையன். he definitely deserves a chance. கண்டிப்பா வந்து சர்ஃப்ராஸ் கான நான் தூக்கி போடவே மாட்டேன். and then coming to the second change, கார்த்திக் சர்மா. unfortunately to say, I think we have to make that choice. கார்த்திக் சர்மா should not play any more game for CSK in this year. அதுதான் ஆக்சுவலி நான் வந்து கார்த்திக் சர்மா பத்தி லைவ்ல சொல்லிட்டு இருந்தேன். கார்த்திக் சர்மா ஓகே, அவர்கிட்ட அந்த டெக்னிக்கலா இருக்கு. நார்மலா போடுற பால்ஸ்லாம் நீங்க வந்து அவர் 6 அடிச்சிருவாரு. ஒரு ஃபினிஷிங் கேப்பபிலிட்டில அவர் வச்சிருப்பாரு. ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர் எல்லாமே வச்சுக்கோங்க, ஃபைன். இப்போ இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்ல யாக்கர்ஸ் வந்து நெயில் பண்றது ரொம்ப பிரெசிஷனா, பவுலர்ஸ் ஆர் வெரி வெல் எக்யூப்ட் டு நெயில் தி யாக்கர்ஸ். இவ்ளோ பிராக்டீஸ் பண்றாங்க. அந்த யாக்கர்ஸ் அடிக்கிறதுக்கு இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தா இந்த மேட்ச் சஞ்சு கூட வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டாரு பும்ராக்கு வந்து ஒரு ஃபுட்டாஸா அதை எடுத்து அப்படியே ஒரு ஸ்கூப் பண்ணாரு. அது அதுக்கப்புறம் டிகாக் போன மேட்ச்ல ஆனப்போ அவர் அந்த யாக்கர்ஸ் கன்வெர்ட் பண்ணாரு. அவருமே ஒரு ஸ்கூப் அடிச்சாரு, ரிவர்ஸ் ஸ்கூப். ஹர்தீப் சிங் எல்லாம் அடிச்சாரு. அந்த மாதிரி if you find techniques வந்து you can sustain. அதே மாதிரி தான் டூபேக்கும் அதான் சொல்லுவேன். லைக் கார்த்திக் சர்மாக்குமே அதான் சொல்லுவேன். அவர் வந்து லிட்டரலா பும்ரா போடுற யாக்கர்ஸ்க்கு வந்து டாட் தான், சிங்கிள் டாட் தான் ஆடிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி டெக்னிக்கலா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். இப்ப இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்ல லைக் பவுலர்ஸ் வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணி இதுதான் பிரசிஷனா அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்போ லாங் வே டு கோ ஃபார் கார்த்திக் சர்மா. நீங்க வந்து வச்சிருக்கீங்களோ தூக்கி போட்டுட்டு எடுக்கிறீங்களோ நீங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அகைன் அந்த பிரைஸ் டாக் 14 கோர்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு இப்போதைக்கு அடுத்த ஒரு 7 மேட்ச கார்த்திக் சர்மா ஓரமா வைங்க, அவ்வளவுதான். அவருக்கு இப்ப அப்கோர்ஸ் ஓரமா வச்சிருவாங்க. ஏன்னா அடுத்த மேட்ச் தலை வர போறதுன்னு சொல்லிட்டாங்க. குஜராத் மேட்ச்ல ஆடுவாரா இல்லையா இது ஒரு ஐப கிரியேட் பண்ணி டிக்கெட் உங்களுக்கு தலை வந்தாலுமே இப்போ ஒரு இன்பேலன்ஸ். இப்போ சிஎஸ்கேயோட மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு. இப்போ கார்த்திக் சர்மா முன்னாடி அனுப்புற மாதிரி நிலைமை இருக்கு. எனக்கு என்ன சொல்றேன்னா, தோனியை தாண்டி இங்க ஒரு பிளேயர் சூட் ஆவாரு அப்படின்னா அது பிரசாந்த் வீர் நான் சொல்லுவேன். கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆடக்கூடிய பிளேயர். நம்ம தோனி வந்து கீழே தான் நம்ம பார்க்க முடியும். முன்னாடி வந்து அவர் ஆடிட்டு இருந்த பொசிஷனுக்கு அப்போ வந்து பேட்டர்ஸ் ஃபுல்லா வதையா இருந்தாங்க. நீ போன்னு எல்லாரையும் வந்து பறி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் வந்து மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா ஆடியே ஆகணும். ஒரு 15வது 14வது ஓவர்ல இருந்தே ஆடியே ஆகணும் அப்படின்னா தோனியால கொஞ்சம் கஷ்டம். பிரசாந்த் வீரா ஆடுவீங்க அப்படின்றது பிராக்டிகலி தோனி தான் பிராக்டிகலா அப்படின்ற இல்லடா. அகைன் சி நான் என்ன சொல்றேன்னா, தோனி ஃபிட்டா இருந்தாருன்னா இஃப் நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் கோனா பிளேனா கண்டிப்பா கார்த்திக் சர்மாவை தூக்கிட்டு தே ஆர் கோயிங் டு ப்ளே தோனி. ஓகேவா? அது வந்து டீம் பேலன்ஸ் செட் ஆல அதெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் இவங்க அதெல்லாம் பண்ண போறாங்க. நீ சொல்ற மாதிரி அடுத்த விஷயம் நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். பட் நான் நெகட்டிவ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் எல்லாம் 207 போச்சு. சஞ்சு சாம்சன் அடிச்சாரு. ஓகே. பிரிவிஸ் வந்து ஒரு கேமியோ ஒன்று அடிச்சாரு. ஜேமி ஓடன் ஒரு லிட்டில் பிட் ஒரு கேமியோ, எல்லாமே சூப்பரா போச்சு, ஃபைன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுலிங்ல வந்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல அக்கேல் ஹுசைன் ஒரு 6 கொடுத்தாரு டிகாக். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அந்த கம்பேக் சூப்பரான ஒரு பவுலிங். டேனிஷ் மலைவார் ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாலோ ஓவர் பை முகேஷ் சௌத்ரி. திரும்பவும் சொல்றேன், விக்கெட் எடுத்து அதுக்கு அடுத்து ஒரு ஃபாலோ ஓவர் ரொம்பவே முக்கியம். அதுல வந்து 4 டாட் பால், 5th பால் விக்கெட். என்ன ஓவர்ரா முகேஷ் சௌத்ரி. நீ சொன்ன மாதிரி ஒரு பெரிய லாஸ், ஒரு பர்சனல் ட்ராஜடிக்கு அப்புறம் வராரு. பட் வே ஹி ஹேண்டில் தட் மச்சான். ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர்ல சூப்பரா போட்டாரு. அக்கேல் ஹுசைனோட செகண்ட் ஓவர் நான் லைவ்ல சொல்லியிருந்தேன், இந்த ஓவர்ல அக்கேல் ஹுசைன் போட்டாரு அப்படின்னா விக்கெட் விழும் பாருங்கன்ற கரெக்டா நமந்தீர 3 டாட் பால் சொல்லி வச்ச மாதிரி 4வது பால் அவுட். அந்த ஓவர் விக்கெட் மேட் பை அக்கேல் ஹுசைன். வாவ், வாட் a start we had. எனக்கு அங்கேயே வந்து தெரிஞ்சிச்சு CSK is going to dominate this game அப்படினு. பட் இந்த அளவுக்கு டாமினேட் பண்ண எதிர்பார்க்கல. அண்ட் கமிங் பேக் டு தி மிடில் ஓவர்ஸ் தலபாடா அடிச்சுக்கிட்டோம். 100 அகமது தனியா போட விட்டீங்கன்னா அடி வாங்குறாரு. செகண்ட் மேட்ச்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிருந்தோம். அவருக்கு ஸ்பின்னா வந்து பேர் பண்ணுங்க, ஒன்னு பிரசாந்த் ஆட வைங்க. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா அக்கேல் ஹுசைன் ஆட வைங்க, 2 பேரையும் வந்து இன் டாண்டம் போட வைங்க அப்படின்ட்டு. அண்ட் தட் மேட் தி டிஃபரன்ஸ் டுடே. இவர் நிறைய ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சி பத்தி தனி அப்ரிசியேஷன் போஸ்டே போடணும். சரியா? இந்த மேட்ச்லயுமே வந்து ஒரே ஒரு சின்ன பிளிம்ப் இன் கேப்டன்சினா அந்த முகேஷ் சௌத்ரிக்கு 4th ஓவர் கொடுத்தது நான் சொல்லுவேன். 16 ரன்ஸ் கொடுத்தாரு. நம்ம கொடுக்கும்போது காஸ்ட்லி, அது இல்லாம பெஸ்ட் பவுலர் ஆஃப் தி டேவா. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் ஓகே. அப்புறம் அப்படின்றதுனால அது வந்து கொடுத்து ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, ஒரு மிஸ்டேக், டாக்டிக்கல் மிஸ்டேக், ஒரு சேஞ்ச் ஆஃப் பவுலிங் வந்து நீங்க வேற யாருக்கா போயிருக்கலாம். அண்ட் அதுக்கு ஒரு 13 ரன் 14 ரன் போச்சு. ஆக்சுவலி 16 ரன்ஸ் கிட்ட போச்சு. பட் தட்ஸ் ஃபைன், யூ கான் பி பெர்ஃபெக்ட். பட் எனக்கு அந்த ஓவர் வந்து ஒரு மொமெண்டம் சேஞ்சிங் ஓவர் ஆயிடுமோன்ற ஒரு பயம் தான் இருந்துச்சு. நல்ல வேளை அது அப்படி ஆகல. அதுக்கப்புறம் வந்து அவர் கொடுத்த அந்த மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன் அதுவே சொல்லணும். அது அவங்களே சொல்ல முடியாது. லைக் நாங்க இருந்த சிச்சுவேஷன் அப்படி, அப்போதைக்கு விக்கெட் கொடுக்காம ப்ராப்பரா ஆடணும். அங்கேயும் வந்து அடிக்க போற திரும்ப ட்ரை பண்ணி விக்கெட் கொடுத்திருந்தா ரொம்ப ரொம்ப கொலாப்ஸ் ஆயிருக்கும். அது அந்த அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் அகைன் அதுக்கப்புறம் அந்த ஸ்பின் ரொட்டேட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து குர்ஜப்ரீத் சிங் எல்லாருமே இல்ல என்ன தெரியுமா மேட்ரு, சிஎஸ்கே பவுலர்ஸ் இன்னைக்கு போட்ட எல்லா பவுலர்ஸுமே பிக் த விக்கெட், மினிமம் 1 விக்கெட் எடுத்தாங்க. பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அகைன் திரும்ப சொல்றேன், ஆக்ஷன் முடிச்சிட்டு ப்ரீ சீசன்ல தான் நம்ம பேசுனதுனா சிஎஸ்கே பவுலர்ஸே இல்லைங்க, அடி வாங்க போறாங்க, கடப்பார பேட்டிங், பவுலிங்கே இல்ல அப்படின்னாங்க. அப்படியே ஆப்போசிட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பவுலிங் என்னடா, இந்த பவுலிங் நம்பி நான் வந்து 170 அடிச்சாலும் நான் ட்ரஸ்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பவுலிங் வச்சிருக்காங்க. மீன் வைல் த
பாசிட்டிவ்ஸ் சொன்னா அந்த பேட்டிங்கை பத்தி நம்ம பேசுவோமா? ஓகே 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஆனா 3 மேட்ச்லயுமே வந்து காமனான விஷயம் இந்த 7 மேட்ச்லயுமே காமனான விஷயம் என்ன அப்படின்னா வந்து மிடில் ஓவர்ஸ்ல ரொம்ப கன்றாவியா ஆடிட்டு இருக்கும். டாப்ல வந்து எப்பவுமே வந்து இந்த சஞ்சு ஆர் ஆயுஷ் மாதிரியே அந்த ஒரு பவர்ஃபுல் ஷாட் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே ஒரு டவுன் இன் ஃபார்ம். நாங்க ஆக்சுவலி கலாச்சிருந்தார் சுஜித் லைவ்ல கூட எல்லா மேட்சும் நீங்க 6 ஓவர்ல 75 ஸ்டார்ட்லாம் கொடுக்குறீங்க. ஓகே ஏன்பா அதை அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர் தான் கன்சர்னிங்கா இருக்கு. ரொம்ப அதுதான் நீங்க பினிஷர்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி ஆட வச்சிருக்கீங்க. அதுவும் அந்த கொலாப்ஸ் வரதுனால சொல்றேன். அதனால அந்த பினிஷரோட ரோலும் போயிடுது. டூபே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபார்ம்ல இருக்காரு. அதுவுமே ஒரு கன்சர்ன். இந்த மாதிரி நிறைய தகுதி தத்துவங்கள் நடந்துட்டு இருக்கு. மும்பைக்கு ஒரு லிட்டரலா அதுதான். ஹர்திக் பாண்டியா ஒரு பினிஷரா இருந்தவர் தான். அவர் வந்து ப்ரொமோட் பண்ணி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆகி இப்ப ரூதர்ஃபோர்டு முன்னாடி வர வேண்டிய நிலைமை போய் என்ன ஒரு மாதிரி. அதுதான் சொல்றேன். சோ சிஎஸ்கேமே வந்து இது இன்னும் பர்ஃபெக்டான டீம் நான் சொல்லவே மாட்டேன். இனிமே வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு பேட்டிங்ல. இப்போ ஒருவேளை டாப்ல ஒரு 3 விக்கெட் போயிடுச்சுன்னா திரும்ப ஆர்ஆர் மேட்ச் மாதிரி ஆகிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மிடில் ஓவர் ஆடுறதுக்கு அங்க ஆளே இல்ல. அண்ட் இன்னைக்குமே ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு பிரேவிஸ் விக்கெட் போகும்போது கார்த்திக் சர்மா உள்ள வரும்போது பிரசாந்த் வீர் வாஸ் ஆடட் அப். ஹி வாஸ் பிராக்டிசிங். இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்துற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சமயத்துல விக்கெட் விழுந்திருந்ததுன்னா பேட்டிங் இல்ல. சமயத்துல விக்கெட் விழுந்திருக்கும். மேட்ச் அப்படியே எப்படி இருக்கும் சிஎஸ்கேக்கு அப்படி நான் சொல்லுவேன். அதுவுமே அகைன் கிவிங் கிரெடிட்ஸ் டு போத் கார்த்திக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன். அந்த 2 ஓவர் வந்து விக்கெட் விழாம கொஞ்சம் பொறுமையா ஆடினாலும் பரவாயில்ல ஆடினாங்க. அடிக்க போய் விக்கெட் உள்ள 15th வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே ஜேமி ஓட்டன் தான் வர போறாரு அப்படின்ட்டு அந்த இம்பாக்ட்ஸ் ஒருவேளை பிரசாந்த் வீர் வந்திருந்தாரு அப்படின்னா மேட்ச் மாறி இருக்கும். பட் எனிவே லெட்ஸ் ஹோப் தட் சிஎஸ்கே ஃபிக்ஸ் திஸ் மிடில் ஆர்டர் இந்த கமிங் மேட்சஸ் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டாப் ஆர்டரே கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. இல்ல இந்த மிடில் ஆர்டர் எல்லாம் தலைக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா ருத்ராஜ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிரெடிட்ஸ் கொடுத்தேன். லைக் அவர் முன்னாடி அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணாம இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஓவரே அகில் ஹுசைன் கொடுத்தது ஒரு போல்ட் அண்ட் குட் மூவ். அதுக்கப்புறம் நூர் அகமதியும் அகில் ஹுசைனை சேர்த்து கொடுத்தது வந்து பக்கா மூவ். அதுதான் வந்து ஒயிட் வாஷ் ஃபார் மும்பை இந்தியன்ஸோட காரணம். ஆமா சரி ஓகே. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு wrap up this video. Like to be CSK fan here and speaking very happy and especially ஹரிஷ் ஒரு லைவ் எல்லாம் போய் படுறது கட்டத்துல மேல பாவமா இருக்கு மச்சான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஃபார் சிஎஸ்கே அடுத்த மேட்ச் குஜராத்துக்கு அகைன்ஸ்டா we don't have much time. அடுத்த சண்டே மத்தியானமே வந்து மேட்ச் டே மேட்ச். அதோட ப்ரிவியூலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க கண்டிப்பா முடியாது. ஏன்னா வீக்லி வீடியோ நாங்க போடணும் அப்படினும் போது டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட். பட் கண்டிப்பா அந்த மேட்சோட ரிவ்யூ நாங்க வந்து கவர் பண்ண ட்ரை பண்றோம். அண்ட் அதையும் தாண்டி வேற வீடியோ ஸ்பெசிஃபிக்கா வேணும். நாங்க வந்து மிட் சீசன் அனாலிசிஸ் மாதிரி ஒரு வீடியோ எப்பவுமே போடுவோம். லாஸ்ட் சீசன் போட்டோம். அதுமே நாங்க வந்து முடிஞ்ச டைமுக்கு டெலிவர் பண்ண ட்ரை பண்றோம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும். சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் என்ன தெரியுமா டிஃபரன்ஸ்? பேசிக்கா இதுதான் டிஃபரன்ஸ். சிம்பிளாவே சொல்றேன். சிஎஸ்கே ஆன் பேப்பர் நல்லா இல்ல டீம். ஆனா இருக்கிற பிளேயர்ஸ் நல்லா அவங்க ரோல் கரெக்டா வந்து செட் ஆயிட்டு ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் விக்டரிக்கு வந்து இருக்கு. மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா ஆன் பேப்பர் லைன் அப் செட். அங்க கிரவுண்ட்ல வந்து எடுக்கிற சில டாக்டிக்கல் டிசிஷன்ஸும் பேட்டிங் வந்து சில நல்லா விளையாடுற பேட்ஸ்மேன் அவங்கள எப்படி ரீப்ளேஸ் பண்ண மனசு வரும். அந்த மாதிரி இருக்க பேட்ஸ்மேனே வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா அவுட் ஆடுறது, இந்த ப்ராப்பரா ஆடாது, இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் மும்பை இந்தியன்ஸோட டவுன்ஃபால்ல இருக்கு. இது ஹோப் தே கரெக்ட். பேசிக்கா என்னன்னா லைன் அப் நல்லா இருக்கு. பிளேயர்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. சிஎஸ்கே லைன் அப் வந்து சுமாரா இருந்தாலுமே பிளேயர்ஸ் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவ்வளவுதான். இன்னொன்னு ஆக்சுவலி அந்த வீடியோல ஒரு கமெண்ட் கூட வந்திருந்தது. இந்த மாதிரி யங் சிஎஸ்கே இஸ் டாமினேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ஐ கடப்பார எம்ஐ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கும்போது ஆமாடா யூசுவலா வைசி வர்சா அதர் வே அரவுண்டா இருக்கும். லைக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சிஎஸ்கே யங் எம்ஐ அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பாக்குறப்ப கொஞ்சம் பெருமையாவும் இருந்துச்சு மச்சான். உண்மையிலேயே ஜாலியா இருந்துச்சு. ஓகே ரொம்ப பேசக்கூடாது. நான் திரும்ப சொல்றேன் சாரி. நான் ரொம்ப வந்து தலகணத்துல ஆடுறேன்லாம் இல்ல. ஏன்னா அடுத்தே வந்து வான்கடையில நீங்க வரீங்க மே 3 அப்படியே திரும்பி போட்டு அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் லோக்கியா மெயின்டைன் பண்ணிட்டு இதோட முடிச்சுப்போம். ஓகேங்க அது முடிச்சுக்கலாம். எஸ் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நிறைய கும்பல்கள் இருக்கும். ரொம்ப உங்களுக்கும் கஷ்டமா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்க ரெகுலரா போட்டுட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்ன பசங்க நாங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.